வணக்கம். ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கைய தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும், ராசிங்கிறது உடலையும் குறிக்கும். ஆமாங்க. நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும். அதனால ஒரு நாளைக்கு 12 லக்னங்கள் மாறி மாறி வரும். அதனால தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்குன்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள், உடல் அமைப்பு, மனசு எப்படி இருக்கும், அவரோட செயல்பாடுகள், ஆயுசு, எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும். ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் ஒரு ராசியில 2.25 நாள் இருப்பாரு. அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம். சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை, எண்ணங்கள், உணர்வுகளை பத்தி சொல்லும். தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி. ஆமாங்க. நம்மளோட ஆளுமை, சிந்தனை, செய்யற வேலைகள், அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும். ராசி அதுக்கு துணையா செயல்படும். ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும். மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சி நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள், அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம். இந்த பதிவை முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும். சரி வாங்க, இனி வீடியோக்குள்ள போகலாம். எப்பா, இன்னைக்கு ஒரு பயங்கரமான புத்திசாலி காம்பினேஷன் பத்தி பேச போறோம். லக்னம் மிதுனம், ராசி மகரம். இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? இது ரொம்ப விசித்திரமான ஆனா ஒரு சக்சஸ்ஃபுல் காம்பினேஷன். ஏன்னா மிதுனம்னா புதன், அதாவது அறிவு, வேகம், பேச்சு. மகரம்னா சனி, அதாவது நிதானம், உழைப்பு, லட்சியம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பக்கம் துருதுருன்னு இருக்கிற ஒரு காலேஜ் பையன் மாதிரி எனர்ஜி, இன்னொரு பக்கம் பழுத்த பழம் மாதிரி ஒரு முதிர்ச்சி. ரெண்டும் கலந்த கலவை தான் இவங்க. அப்போ இவங்க கிட்ட பேச்சே வேற லெவல்ல இருக்குமே. ஆமா, வெளியே பார்க்க ரொம்ப கலகலப்பா எல்லாரோடையும் ஈஸியா பழகுற மாதிரி தெரிவாங்க. ஆனா இவங்க மைண்டுக்குள்ள எப்பவுமே ஒரு செக் மேட் ஸ்கெட்ச் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க கிளைமேக்ஸ் வரைக்கும் யோசிச்சு வச்சிருப்பாங்க. இவங்களை யாரும் அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த முடியாது. ஃபேமிலி லைஃப்ல எப்படி இருப்பாங்க? மிதுன லக்னம்னாலே கொஞ்சம் ஜாலி டைப் தானே? ஜாலி தான், ஆனா மகர ராசி சுன்னா இருக்காது. வீட்ல மத்தவங்க கிட்ட ஜோக் அடிப்பாங்க, அரட்டை அடிப்பாங்க. ஆனா குடும்ப பொறுப்புன்னு வந்துட்டா ரொம்ப கராரான ஆளு. நான் சொல்றது தான் ரூல்ஸ்னு சில சமயம் அதிகாரம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு ஒரு புத்திசாலியான லைஃப் பார்ட்னர் தான் வேணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும், ஆனா அது குடும்பத்துக்காக தான் இருக்கும். இவங்களுக்கு என்ன மாதிரி வேலை அல்லது தொழில் செட் ஆகும்? இவங்களுக்கு ஒரே நேரத்துல 2-3 வேலையை இழுத்து புடுத்து செய்யறதுனா ரொம்ப இஷ்டம். மல்டி டாஸ்கிங்ல இவங்க தான் கிங்கு. ஐடி ஃபீல்ட், மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், அப்புறம் இந்த கன்சல்டிங் பிஸ்னஸ் எல்லாம் இவங்களுக்கு பக்காவா வரும். மகர ராசி சனி இவங்களுக்கு பொறுமையை கொடுக்கும். அதனால வேலையில ஆரம்பத்துல லேட் ஆனாலும் போக போக பெரிய பதவியில போய் உட்காந்துடுவாங்க. காசு விஷயத்துல இவங்க எப்படி? செலவாளியா இல்ல கஞ்சனா? கஞ்சன்னு சொல்ல முடியாது, ஆனா பயங்கரமான கணக்கு பிள்ளை. இளமை காலத்துல கொஞ்சம் ஜாலியா செலவு பண்ணுவாங்க. ஆனா வயசு ஏற ஏற பணத்தோட அருமை இவங்களுக்கு தெரியும். எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், கார்னு வாங்க ஆசைப்பட்டாலும் சேமிப்புன்னு வரும்போது தங்கம், நிலம்னு இன்வெஸ்ட் பண்றதுல தான் இவங்க குறியா இருப்பாங்க. பிற்காலத்துல இவங்க கிட்ட ஒரு பெரிய சொத்து கண்டிப்பா இருக்கும். ஆரோக்கியம்னு வரும்போது இவங்க எதை கவனிக்கணும்? இவங்களுக்கு தான் ஓவர் திங்கிங் ஜாஸ்தியா இருக்கும். அதனாலேயே மன அழுத்தம் வரலாம். மிதுனம்ங்கிறதால மூச்சு திணறல் அல்லது நரம்பு பிரச்சனை வரலாம். மகரம்ங்கிறதால எலும்பு, மூட்டு வலி வர வாய்ப்பு இருக்கு. இவங்க மெயினா செக்கப் பண்ணிக்க வேண்டியது அவங்க தூக்கத்தை தான். ஒழுங்கா தூங்குனாலே பாதி பிரச்சனை சரியாயிடும். பிள்ளைங்க விஷயத்துல எப்படி இருப்பாங்க? பிள்ளைங்க கிட்ட ஒரு நண்பன் மாதிரி தான் பழகுவாங்க. ஆனா அதே சமயம் பிள்ளைங்க தப்பு பண்ணா மகர ராசியோட கடிப்பு வெளியே வந்துடும். பிள்ளைங்கள ரொம்ப புத்திசாலியாவும் தைரியமாவும் வளர்ப்பாங்க. இவங்க பிள்ளைங்க பிற்காலத்துல இவங்களுக்கு பெரிய பெருமையை தேடி தருவாங்க. இவங்க அடிக்கடி ஊர் சுத்துற ஆளா? ஆமா, மிதுன லக்னம் ஒரே இடத்துல இருக்க விடாது. ஆனா சும்மா லீவுக்காக டிராவல் பண்ண மாட்டாங்க.
அந்த பயணத்துல ஏதாவது ஒரு விஷயம் கத்துக்கணும்னு நினைப்பாங்க. வெளிநாடு போற வாய்ப்பு இவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்கும். அங்க போய் இவங்க சாதிப்பாங்க. கடைசியா ஒண்ணு, இவங்க கிட்ட இருக்கிற அந்த பேச்சாற்றலும் விடாமுயற்சியும் தான் இவங்களோட பெரிய பலம். அந்த நெகட்டிவ் திங்கிங்கை மட்டும் விட்டுட்டா இவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடியும். உண்மையாவே ஒரு சூப்பர் காம்பினேஷன் தான். அறிவும் உழைப்பும் சேர்ந்தா அப்புறம் என்ன, வெற்றி நிச்சயம்தான். ரொம்ப தெளிவா சொன்ன, தேங்க்ஸ். நன்றி. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அடுத்து பாகம் 2 எடுக்க தயாரா இருக்கேன். பாகம் 2 வேணும்னா பாகம் 2ன்னு டைப் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் பாகம் 2 கேட்டா சீக்கிரமே பாகம் 2 வீடியோவை பதிவு செய்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.